சப்போஸ் வந்து ஒரு பிளைன்டிஃப் வந்து ஒருத்தர் மேலே வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு பிரான்ச்சிலையும் நம்ம வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய அக்கௌண்ட்டை அதே பேங்க்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விமனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காகவே கிரிமினல் இன்டிமிடேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒரு காவல் நிலையத்தில் போய் நம்ம கொடுக்கும்போதோ சரி, இல்லை வந்து ஒரு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற டாபிக் என்னன்னா, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், செக் மோசடி கேசஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அப்படி நம்ம ஷோக்கு கால் பண்ணி ரீச் பண்ண முடியாத நேயர்களுக்காக கொண்டு வந்த சேவை தான் ஹலோ எஸ்ஓவி. அதாவது 9944010692 என்ற எண்ணுக்கு நீங்கள் வந்துட்டு ஹலோ எஸ்ஓவின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நம்ம குழுவினர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்பலாம். நம்ம குழுவினர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக எடுத்துருக்கிற டாபிக் என்னன்னா வந்துட்டு செட் ஆஃப் உரிமை என்றால் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us யோகேஸ்வரன் சார். வணக்கம் சார். He has more than 16 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. அடுத்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது தீபன் ராஜ்கிருஷ்ணா சார். வணக்கம் சார். He has more than 10 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். யோகேஸ்வரன் சார், நம்ம ஷோவோட தலைப்பு இன்னைக்கு, அதாவது செட் ஆஃப் உரிமை என்றால் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன் சார். இந்த செட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த செட் ஆஃப் அப்படின்றது ஒரு பேங்கிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு பதம். இப்போ அது வந்து பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த பேங்க் நிர்வாகத்துக்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் அந்த செட் ஆஃப் அப்படின்றது. இப்போ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேங்க்கில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம லோன் எடுத்துருக்குறோம். அதே பேங்க்கில் வந்து நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் வச்சுருக்கோம். அப்படின்னும் போது நம்ம அந்த லோன் எடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட்டில் நம்ம டிஃபால்ட் பண்ணிடுறோம். அப்படின்னும் போது நம்மளுடைய அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் அதே பேங்க்கில் இருக்குது. அப்படின்னும் போது அவங்க நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த லோன் அக்ரிமெண்ட்லேயே வந்து இந்த கிளாஸ் செட் ஆஃப் நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் அவங்க கிளாஸ் இருந்து அதில் நம்மக்கிட்ட சிக்னேச்சர் அந்த லோன் அக்ரிமெண்ட்டில் வாங்கியிருக்கும் போது அந்த நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டிஃபால்ட்டான அந்த லோன் அமௌண்ட்டுக்காக டிடெக்ஷன் பண்ணிக்கலாம். அது சட்டத்தில் பேங்கிங் நடைமுறையில் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். அதனால் இப்போ அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட பேங்க்கினுடைய எந்த ஒரு கிளையிலையும் எந்த ஒரு பிரான்ச்சிலையும் நம்ம வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய அக்கௌண்ட்டை அதே பேங்க்கில் இருக்கக்கூடிய வேறொரு லோன் அக்கௌண்ட்டுக்கு கூட அவங்க டிஃபால்ட்டின் காரணமாக அதை வந்து டிடெக்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அதை தான் நம்ம வந்து செட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ சார். தீபன் சார், இப்போ சார் வந்துட்டு அந்த பேங்க்கில் வந்து லோன் வாங்கும் போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் சொன்னார். அதாவது அந்த அக்ரிமெண்ட் ஒன்று போடுவோம் லோன் வாங்கும் போது. ஆனால் நிறையா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு வெறும் லோன் அமௌண்ட் மட்டும் பார்த்துட்டு ஓகே எல்லாத்துக்கும் அதில் நிறையா பேஜஸ் இருக்கும், அதெல்லாம் படிக்காமல் சைன் மட்டும் போட்டுருவாங்க. உள்ளே என்ன கண்டிஷன்ஸ் கிளாஸஸ் இருக்குங்கிறதே படிக்க மாட்டாங்க. ஸோ மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் மக்கள் என்ன பண்ணணும் லோனுன்னு ஒன்று சைன் பண்ணும் போது அப்படிங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் சார். அதாவது அடிப்படையாக வந்து ஒரு கடன் பத்திரத்தில் நம்ம கையெழுத்திடும்போது அது வந்து வங்கியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தனிப்பட்ட நபரிடமிருந்து நம்ம வாங்கக்கூடிய கடனில் நம்ம வந்து கையெழுத்து போட்டதாக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து எங்கேயுமே பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம வந்து பிளாங்க் ஸ்பேஸ் இருந்தாலோ இல்லை பிளாங்க் பேப்பர்லேயே நம்ம கையெழுத்து போடும்போது அது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு அவங்களுக்கு ரைட்டை வந்து நம்ம எக்ஸாபிரேட்டாக கொடுத்துட்றோம். அவங்க என்ன வேணால் அதை ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் லோன் அப்ளிகேஷன்ஸ் இந்த பேங்க்கோட நேஷ்னலைஸ்ட் பேங்காக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் லோன் ப்ராடக்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராடக்டில் லோன் எடுத்தாலும் அதில் எல்லா காலமும் ஃபில் பண்ணிட்டாங்களா அப்படின்றத பார்க்கணும். நம்ம எவ்வளோ தான் அவசரமாக நமக்கு பணம் தேவைப்பட்டாலோ அந்த லோன் அப்ளிகேஷன் சைன் பண்ணும்போது எல்லா காலமுமே வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும். அது மேண்டேட்டரி. 2வது பாயிண்ட் வந்து நாம் ஜென்ரலாகவே பேங்க்கில் வந்து நம்ம ப்ரோனோட்டும் கொடுத்துருவோம், அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் டெட்டும் கொடுத்துருவோம்.
ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எல்லாமே வந்து நம்ம ஃபில்டாக இருக்கிறதா பார்த்துக்கணும். அமௌண்ட் என்ன அமௌண்ட் நம்ம வந்து பிரின்சிபல் வாங்கியிருக்கோமோ அந்த அமௌண்ட் அதில் ஃபில்லப் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதை விட எக்ஸ்ட்ராவாக ஃபில்லப் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். மற்றபடி நம்மளோட தலைப்பை பொறுத்த வரைக்கும் செட் ஆஃப் அப்படின்ற தலைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் பேங்க்கில் சார் சொன்ன மாதிரி அந்த சரியீடு அப்படின்றது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட வந்து அந்த சரியீடை செஞ்சுருவாங்க. சப்போஸ் அதுக்கப்புறம் அது வழக்குக்குன்னு போச்சுன்னா லீகலாக செட் ஆஃபும் நம்மளோட செட் ஆஃபும் இருக்குது. அது வந்து 2 பார்ட்டிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் வந்து அவங்க அதை செட் ஆஃப் பண்ணலாம். சப்போஸ் வந்து ஒரு பிளைன்டிஃப் வந்து ஒருத்தர் மேலே வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அந்த டிஃபெண்டன்ட் அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து ஏற்கனவே நீ வந்து ஒரு 7 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குப்பா, அதனால் அதை நீங்கள் கழிக்கணும் அப்படின்றது அவங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் அதை சொல்லணும். அப்போது பாக்கி கொடுக்க வேண்டியது ஒரு 3 லட்சம் தான் இருக்குது அப்படின்றது இந்த சரியீடு செஞ்சுக்கிறாங்க இல்லையா, இது வந்து லீகலாக வந்து கோர்ட்டில் வந்து நம்ம ப்ளீட் பண்ணலாம் நம்மளோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டிஃபெண்டண்ட்டாக. இதையும் செட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். நமக்கு ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 மேம், சொல்லுங்க மேம், உங்க பேர் எங்க இருந்து மேம் கால் பண்றீங்க? என் பேர் ரமராயி. ஓகே ஓகே மேம், சொல்லுங்க மேம். மேம் எங்க இப்ப மாமனார் இருந்தாருங்க. ஓகே. இப்ப 8 வருஷம் ஆச்சுங்க டெத் ஆயிங்க. ஓகே. அப்புறம் 8 வருஷம் ஆச்சு டெத் ஆகி இப்போ அவங்க பணம் அக்கௌண்ட்ல பணம் விழுகுதுங்க மேம். சொல்லுங்க மேம். சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கோம். அக்கௌண்ட்ல பணம் விழுகுதுங்க மேம். அது வந்து அவரோட ப்ரூஃப் எதுவுமே இல்லைங்க மேம் எங்க கிட்டங்க. ஓகே. வச்சிருக்கோங்க மேம். அந்த பணத்தை எப்படி தெரியலங்க மேம். ஸ்டேட் பேங்க்ங்க மேம். ஓகே, ஸ்டேட் பேங்க்ல இருந்து அந்த பணத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லி கேக்குறீங்க, கரெக்ட்டா? அவரோட ப்ரூஃப் எதுவுமே கிடையாது மேம். ஓகே. அது எப்படி மேம் எடுக்குதுங்க? டெத் சர்டிபிகேட் வாரிசு சான்றிதழ் மட்டும் இருக்குங்க மேம். இருக்குல்ல, அது இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் வாரிசா இல்லாட்டி 2 பொண்ணுங்க இருக்காங்க மேம். 2 பொண்ணுங்க இருக்காங்க. சரி, ஓகே மேம். இது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க மேம், யோகேஸ்வரன் சார். அம்மா அவருடைய பென்ஷன் அமௌண்ட் வருதுங்களா அந்த அக்கௌண்ட்டில்? பென்ஷன் அமௌண்ட் வருதுங்க சார். ஆனால் அவரோட எதுவுமே எங்ககிட்ட கிடையாது, எல்லாம் தொலைச்சிட்டுங்க சார். சரி, ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. பணம் இருக்குங்க சார், ஸ்டேட் பேங்க்குங்க. ஆனால் அது எப்படி எடுக்கிறதுன்னு எங்ககிட்ட எந்த ப்ரூஃப்மே கிடையாதுங்க. இல்லை, இறந்தவருடைய அந்த இறப்பு சான்றிதழ் அந்த வாரிசு சான்றிதழ் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா? சார், வாரிசு சான்றிதழ் இருப்பு சான்றிதழ் ரெண்டுமே இருக்குங்க சார். சரி சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பேங்கை போய் அப்ரோச் பண்ணீங்களா, கேட்டீங்களா? இல்லைங்க சார், கேட்கலீங்க. எங்ககிட்ட வேற எந்த ப்ரூஃப் இல்லைங்களா, அதனால நாங்கள் கேட்கலீங்க சார். ஓகே ஓகே. நீங்கள் இப்போ வாரிசு சான்றிதழ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேங்க்கில் வந்து நாமினியாக அவர் யார், அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நாமினியாக யாரை கொடுத்துருக்காரு, அது ஏதாவது தெரியுமா? அவங்க நாமினி வந்து எங்கள் மாமியார் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இருக்காங்களா, அவங்க இறந்துட்டாங்க? இல்லைங்க சார், அவங்க இறந்து இன்னைக்கு 90 நாள் ஆச்சுங்க சார். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் வந்து அவருடைய அந்த டெத் சர்டிஃபிகேட்டு, வாரிசு சர்டிஃபிகேட்டு, நாமினி இருக்குன்னாங்க இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுடைய இந்த டெத் சர்டிஃபிகேட்டு, அவங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட் இருந்தால் அது, அப்புறம் அந்த வாரிசுங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஒரு கூட வச்சு அவங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து ஒரு ரிட்டனாக ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க. சரிங்க. வாரிசுங்க எல்லாருமே சைன் பண்ணி, நாங்கள் இது மாதிரி இத்தனை பேர் வாரிசு இருக்கோம், அந்த லோன் அக்கௌண்ட் வந்து இது மாதிரி இறந்துட்டார், இதில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அந்த பேங்க் மேனேஜருக்கு அட்ரஸ் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க ரிட்டனில். சரிங்க. அது ரெசிப்ட் ஒன்று போட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்க சார். அது தபால் செக்ஷன் கூட இருக்கும் பேங்க்கில், அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு சீல் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சீல் போட்டு ஒரு ரெக்வசேஷன் லெட்டராக கொடுங்க. அதுக்கு அவங்க ரிப்ளை என்ன சொல்கிறாங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு ஃபர்தராக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டை அணுகி மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ 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 மேம், சொல்லுங்க மேம், உங்க பேர் எங்க இருந்து மேம் கால் பண்றீங்க? என் பேர் மீனா செல்வி, நான் திருச்சியில இருந்து கால் பண்றேன். ஓகே மேம், சொல்லுங்க மேம். நான் வந்து ஒரு ஃபைனான்ஸ்ல வந்து ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன். ஓகே. மாசம் 17,000 லோன் கட்டிட்டு வரேன். ஓகே மேம். எனக்கு டீவ் அமௌண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னேன், அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? ஓகே மேம், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க மேம். தீபன் சார். மேடம், நீங்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து ஏன் வந்து உங்களால் அந்த இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அந்த மேனேஜருக்கு.
கொடுத்துட்டேன் சார். எனக்கு மெடிக்கல் செலவு மாசம் மாசம் ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் பக்கத்துல ஆகுது. எத்தனை வருஷம் லோன் உங்களுக்கு டென்யூர்? லோன் வந்து ஒரு 7 வருஷம் போட்டிருக்காங்க. அதை அந்த 7 வருஷம்ன்றதை ரிவைஸ் பண்ணி 10 இயர்ஸா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமான ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேளுங்க. நான் எல்லாமே கேட்டுட்டேன் சார். லோன் அமௌண்ட் கம்மி பண்ணி கொடுங்க, இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் லோன் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எதுவுமே பண்ண முடியாது, நீங்க மாசம் மாசம் இந்த அமௌண்ட் கட்டி தான் ஆகணுன்றாங்க. அதை வந்து என்னால கட்ட முடியல. சரிம்மா, நீங்கள் அந்த மேனேஜருக்கு மேலே வந்து ஹையர் அஃபீஷியல் யாராவது மீட் பண்ணீங்களா? அவங்களுக்கு ஏதாவது ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்களா? நாங்க மெயில் போடுங்கன்னு சொன்னோம், ஹெட் ஆஃபீஸ்க்கு போட முடியாதுன்னு சொல்றாங்க. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணா பிரான்ச்ல இருந்து எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா நாங்க பண்ண தயாருன்றாங்க. ஆனா பிரான்ச்ல போய் கேட்டா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரிங்கம்மா, நீங்கள் வந்து எல்லா பிரான்ச்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ரீஜனல் ஆஃபீஸை வந்து ஒரு ஏஜிஎம்மோ இல்லை டிஜிஎம் ரேங்கில் இருக்கவங்க ஹெட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள போய் நீங்கள் நேரடியாக போய் சந்தித்து ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுங்க. அதாவது எனக்கு வாங்கின இந்த லோன் தொகைக்கான வட்டி மாதம் வீதம் இவ்வளோ நான் கட்டிகிட்ருக்கேன், நான் இவ்வளோ அமௌண்ட் கட்டிகிட்ருக்கேன், பட் என்னோடய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோட சூழ்நிலையினால் என்னால் கட்ட முடியல. அதனால் வந்து ஒன்று என்னோடய இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து கட்ட வேண்டியதை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அந்த ஆப்ஷன் எனக்கு கொடுத்து என்னோடய டென்யூர் ஆஃப் பேமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். 7 வருஷன்றதை வந்து 10 வருஷமாவோ இல்லை 12 இயர்ஸாவோ எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்றத நீங்கள் வந்து அவங்ககிட்ட நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசிடலாம். ஹலோ 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 மேம், சொல்லுங்கள் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து மேம் கால் பண்ணுறீங்க? ஹலோ, நான் சங்கரன் கோயில இருந்து பேசுறோம். ஓகே மேம், சொல்லுங்கள் மேம். என்னோட செயின சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வாங்கி பேங்க்ல வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. ஓகே. நான் காசு கொடுத்து திருப்பவும் முடியல, அவளை கண்டுபிடிக்கவும் முடியல. ஓகே ஓகே. என்ன பண்ணணும்? நாங்க உங்களுக்கான நம்பர் எதுவுமே தெரியாதா மேம்? அது எதில் வச்சுருக்காங்க? புக்கு அவளோட வச்ச சீட்டை மட்டும் வச்சுட்டு போயிட்டான். அவளோட பாஸ்புக்கும் அந்த நகரத்தை சீட்டு என் கையில இருக்கு. சரி, ஓகே. எப்படி திருப்பலான்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க மேம், யோகேஸ்வரன் சார். இது உங்களுடைய அந்த நகை வந்து அவங்களுடைய நேம்ல வச்சிருக்காங்களா? ஆமா சார், ஆமா சார். எவ்வளோ நல்லாச்சு? மச்சு கரெக்டா இன்னைக்கு 11 மாசம் ஆக போகுது. 11 மாசம் ஆக போகுது. இப்போ அவங்க அந்த அட்ரஸ்ல இல்லை. அவங்க அந்த அட்ரஸ்ல இல்லைங்களா இப்போ? அவங்க இல்ல, அவங்க ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க, சொந்தக்காரங்க. ஓகே, சரி. இப்போ நானும் இந்த லோன் பார்த்தீங்கன்னா ரெசிப்டில் அவங்களுடைய நேம் தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய நகை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த நகைக்கு உங்களுடைய நகைக்குன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா? வாங்கின பில்லு ஏதாவது ஆதாரம் இருக்கா? பில்லு வந்து இல்லை சார், ரொம்ப நாள் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. அது வந்து செஞ்சு வாங்கின நகை, அதனால பில்லு இல்லை சார். ஆனா அது போட்டோக்கு தான் இருக்கு. அப்போ நீங்கள் வந்து கோர்ட்டில் தான் இப்போ ஃபைல் பண்ணி ஆகணும். ஏன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய நேமில் இருக்கிறதுனால அவங்க வந்தால் தான் இப்போ அதை வந்து பேங்க்கில் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து அவங்க இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அவங்க மேலே வந்து சூட்டாக தான் அதை வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். இந்த நகை வந்து என்னுடையது, இது மாதிரி அவங்களுடைய நேமில் வச்சுட்டு போயிட்டாங்க, அதனால் இந்த நகை வந்து திரும்ப அமௌண்ட்டை கட்டி நான் மீட்டு நான் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் அவங்க மேலே வந்து ஒரு சூட்டாக ஃபைல் பண்ணலாம். அப்போ அவங்க அந்த அட்ரஸுக்கு வந்து சம்மன் அனுப்புவாங்க, இல்லைன்னா பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸில் போயிட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினா தான் அதை பேஸ் பண்ணி தான் பேங்க்லேருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு வழக்கறிஞரை பக்கத்துலேயே அணுகி இமிடியேட்டாக அந்த சட்ட நடவடிக்கை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசலாம். ஹலோ. ஆமாம், வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நாங்கள் காரைக்குடிலேருந்து பேசுகிறோம்மா. சொல்லுங்கள் சார். நாங்கள் ஒரு இடத்து பத்திரத்தை வச்சு 3 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தோம்மா. ஓகே சார். 7.5 லட்ச ரூபா கட்டியிருக்கோம்மா. 7 வருஷம் போட்டு கட்டி முடிச்சிட்டோம். இந்த கொரோனா மாசத்துல ஒரு 4 மாசம் கட்டாத அது ஒரு 10 டிவி எக்ஸ்டாண்ட் பண்ணி நாங்க கட்டிட்டோம். அப்புறம் மறுபடியும் இப்ப என்னன்னா நாங்க 7.5 லட்ச ரூபா கட்டி 2.5 லட்ச ரூபா கட்ட சொல்றாங்கம்மா. ஓகே சார். அந்த 2 லட்ச ரூபாய் எப்படி இது பண்ணலான்னு செட் ஆஃப் பண்ணலான்னு சொல்லி கேக்குறீங்க, கரெக்டா?
ஆமாம்மா 3.5 லட்ச ரூபா வாங்கினதுக்கு 7.5 லட்ச ரூபா கட்டிட்டான். அதான் புரியுது. ஓகே சார், இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். தீபன் சார். சரிம்மா. சார் நீங்கள் அந்த பணத்தை கட்டிட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் கட்டியிருக்கீங்களா? இல்லை சார், இங்கே வந்து வாங்கிட்டு போனாங்க, அதுக்கு வந்து அந்த கட்ட ரிசிப்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கட்ட ரிசிப்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் நிறுவனம் வந்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கா இல்லை தனியார் நிறுவனமா? தனியார் நிறுவனம். ஒரு ஃபினான்சியரா, இண்டிவிஜுவல் ஃபினான்சியரா? ஆமாம் சார், தனியார் பேங்கு. சரி, ஓகே. தனியார் பேங்க்கா இல்லை ஒரு தனி நபர்கிட்ட இருந்து வாங்குனீங்களா? இல்லை தனியார் ஆஃபீஸ் வச்சு வாங்குறாங்க. சரி, ஓகே. ஒரு ஃபினான்சியர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க, ஒரு ஃபினான்ஸ் ஆஃபீஸ் நடத்துகிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. ஆமாம் சார். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்புங்க. சரி சார். இந்த மாதிரி வந்து உங்ககிட்டேருந்து வாங்கின கடனை நான் வந்து செலுத்திட்டேன், அதுக்கு முன்னாடி ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் நீங்களே கொடுங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் இப்போ வருஷம் கட்டினதுக்கு வந்து அந்த இதை கட்ட ரிசிப்டை கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சரி, ரைட்டு. அப்புறமும் எதுக்கு 2 லட்ச ரூபா கேட்குறாங்க, என்ன காரணம் சொன்னாங்க? அது வந்து இன்னும் இப்போ வந்து இந்த கொரோனா நேரத்தில் 4 மாதத்துக்கு வந்து 10 டிவி எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட சொல்லிட்டாங்க. ம். அதுவும் கட்டி முடிச்சாச்சு சார். சரி, அப்புறம் அதையும் தாண்டி எப்படி 2 லட்சம் வருது? அதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல சார். 2.5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் பத்திரத்தை தர்றோம்னு சொல்கிறாங்க சார். சரி, ஓகே. ஸோ நீங்கள் அதனால் வந்து நீங்கள் அவருக்கு வந்து ஒரு சட்ட ரீதியாக ஸ்ட்ரைட்டாகவே ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்துருங்க அந்த ஃபினான்ஷியர், அந்த இண்டிவிஜுவல் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு. இந்த மாதிரி வந்து நான் செலுத்த வேண்டிய தொகை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து செலுத்திட்டேன் உங்களுக்கு, நான் என்னோடய பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணணும். அதை ரிஜிஸ்டர் பண்ணிங்களா மார்ட்கேஜை? ஆமாம் சார். ஓகே, பதிவு பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஃபைன். சார். சரி, ரைட், ஓகே. நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன், இத்தனை மாதம் நான் கட்டியிருக்கிறேன், கொடுக்க வேண்டியதையும் முடிச்சுட்டேன், நான் என்னோடய லோன் டென்யூரையும் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எனக்கு 2 லட்ச ரூபா நீங்கள் வந்து அதிகமாக கேட்குறது வந்து சட்டத்துக்கு புறமானது, அது நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது. அப்படிலாம் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். அதனால் எண்ணி ஒரு 7 நாளுக்குள்ளே வந்து என்னோடய மார்ட்கேஜை வந்து கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்றது வந்து நீங்கள் கேட்டு ஒரு வழக்கறிஞர் வச்சு அறிவிப்பு கொடுங்க. அதுக்கப்புறமாவும் அவங்க வரலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் என்னவோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் உங்களோட லோன் அமௌண்ட்டு என்ன பெக்கினரி ஜூரிஸ்டிக்ஷன் படி ஒரு வழக்கறிஞர் வச்சு ஒரு சூட் ஒன்று தாக்கல் செஞ்சு அந்த பர்டிகுலர் மார்ட்கேஜை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரேயர் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம கூட காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? மேடம், நான் கள்ளக்குறிச்சி மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். நம்ம ஆன்லைன் கேம் விளையாண்டேன் மேடம். ஓகே. ஒரு 3 லட்ச ரூபா பணத்தை இழந்துட்டேன் மேடம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா திருப்பி நான் வின்னிங் அமௌண்ட் வந்துச்சு மேடம். ஓகே. அந்த அமௌண்ட்டை நான் 2 அக்கௌண்ட்ல வந்து பிரிச்சு பணத்தை எடுத்தேன். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பணம் எடுத்து ஒரு 20 நாள் கழிச்சு பேங்க்ல வந்து லீன் மார்க் பண்றாங்க மேடம். இதுல 30,000 இதுல 30,000 ஹோல்ட் பண்றாங்க. ஓகே. ஓகே, என்ன ரீசன் சொல்றாங்க? பேங்க்ல போய் கேட்டா சைபர் கிரைமால வந்து உங்க அக்கௌண்ட் வந்து லீன் மார்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஓகே. இப்போ அதர் ஸ்டேட் பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் வந்து கேரளா, கர்நாடகா, குஜராத் அப்படின்றாங்க. புரியுது. இப்போ என்ன மேடம் பண்றது? அது நம்ம கேஸ்ல ஃபைல் பண்ணலாம் மேடம், ஃபைல் பண்ணி நம்ம கேட்கலாமா? இதுக்கு என்ன பண்ணலாம் சொன்ன வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். தீபன் சார். ஓகே மேடம். சார், நீங்கள் வந்து சைபர் கிரைமுக்கு அந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? சார், ஹெல்ப்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் போயிட்டு பிரான்ச் போய் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சார். சொல்லிட்டாங்க. அது வந்து உங்களோட அந்த பணம் தவற விட்ட உடனே நீங்கள் வந்து ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? இல்லை சார், பணம் தவற விட்டணும் நம்ம பண்ணலை. பணம் நம்ம வின்னிங் அமௌண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லீன் மார்க் பண்ணுறாங்க அதை. சரி, அதாவது நீங்கள் அந்த ஹெல்ப்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ரீஸ் ஆகுது, கரெக்டாக? ஆமாம் சார், அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. சரி, அது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண காரணனால தான். ஸோ அதனால் வந்து ஃபைன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எந்த ஏரியா நீங்கள்? கள்ளக்குறிச்சி சார். கள்ளக்குறிச்சி. ஓகே. உங்களோட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் உங்கள் பிரான்ச் இருக்குது இல்லையா? ஆமாம் சார். அந்த பிரான்ச்சோ இல்லை அந்த உங்கள் வீட்டு அட்ரஸோ அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அது ரெண்டுமே ஒரே ஜூரிஸ்டிக்ஷன் தான் வருதா? ஆமாம் சார், எல்லாம் கள்ளக்குறிச்சி. சரி, ஃபைன். ஸோ அதனால் வந்து அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபைல் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு வழக்கறிஞரை வச்சு இந்த மாதிரி வந்து சிஎஸ்ஆர் வந்து நீங்கள் போலீஸில் வாங்கினீங்களா? கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்டு
இன்னும் வாங்கல சார், இன்னும் வாங்கல. அது ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த போர்ட்டலில் நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஃபோட்டோ ஸ்னாப்ஷாட்டோ இல்லை ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கீங்களா? சார் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணல சார். நம்ம வந்து பணத்தை எழுத நம்ம கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணல. ஆக்சுவலாக நம்ம பணம் ஒரு 3 லட்சம் இழந்துட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் வின்னிங் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா பணம் நம்மளுக்கு வந்துச்சு. சரி. அது 2 அக்கௌண்ட்ல பிரிச்சு நம்ம பணத்தை வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சைபர் கிரைமால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8,000 ரூபாய் போட்டாங்க. அதுக்கப்புறம் 30,000 போட்டாங்க. ஓகே. ஹோல்ட் பண்ணிட்டாங்க, அக்கௌண்ட்டை மைனஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுட்டே நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடலாம். சரிங்களா? அதாவது அது உங்கள் பணம் தான், உங்களோட கேமிங்கில் நீங்கள் விளையாண்டுருக்கீங்க, அதுக்கு விளையாடான வின்னிங் அமௌண்ட்டு, அந்த வின்னிங் அமௌண்ட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டிங்கன்னா ஆன் ஷூரிட்டி பேசிஸில் அந்த அமௌண்ட்டுக்கு அந்த உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நான் அம்பத்தூர்லேருந்து துர்கா பிரசாத் பேசுகிறேன். ஓகே சார், சொல்லுங்கள் சார். மேடம், நான் ஐடிஎஃப்சியில் வந்து ஒரு ஏர் கூலர் ஒன்று எடுத்தேன் மேடம். ஓகே சார். அது என்ன பண்ணாங்க, 6 மாதம் லீவு கட்டியாச்சு. ஓகே. 1 மாதம் லீவு கட்டல. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பச்சையா பேசுறாங்க. ஓகே ஓகே. தப்பா பேசுறாங்க. அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்றாங்க. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவங்க பேசுறது. புரியுது. இல்ல, நான் கட்ட வேண்டியது 13,000 ரூபாய் நான் கட்டியாச்சு. புரியுது சார். திரும்ப வந்து அவங்க மெசேஜ் அனுப்புறாங்க, 14,700 ரூபாய் கட்டணும், 13,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. புரியுது புரியுது. இதுக்கு கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் கொடுத்தீங்களா சார்? இல்ல மேடம், அவங்க சொல்றாங்க, நான் ஒருத்தர் போன் பண்ணி பேசுறாரு, நான் போலீஸ் பேசுறேன், உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னாரு. சரிங்க, அரெஸ்ட் பண்ணிக்க பரவாயில்ல அப்படின்னா. திரும்ப இன்னொருத்தர் போன் பண்றாரு, நான் உங்க மேல வக்கீல கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்றாரு. அப்புறம் இன்னொருத்தர் போன் பண்றாரு, எதோ பேசுறாங்க தப்பா. ஒரு பொம்பளை போன் பண்ணி ரொம்ப கொச்சையா பேசுறாங்க. எங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் கொச்சையா பேசுறாங்க. ஓகே ஓகே. தப்பா. ஓகே சார், என்ன பண்ணலாம்? இவளுக்கு பொண்ணுல அப்படின்னு சொல்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, ஓகே. இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி நம்ம மலுக்கணையில் எடுத்து சொல்லுவாங்க சார் யோகேஸ்வரன் சார். சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்கு இல்லையா உங்ககிட்ட? இருக்கு சார். மெசேஜ் அப்பப்போ வருது இல்லையா, அந்த மெசேஜ்லாம் இருக்கு சார். எப்படி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிச்சிருப்பீங்க அந்த ப்ரூஃப் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இப்போ அவங்க பேசுகிறத வந்து நீங்கள் ரெக்கார்டிங் எதனா கால் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கீங்களா? வாய்ஸ் ரெக்கார்டிங் அந்த பட்டன் ஃபோன் தான் சார் வச்சுருக்கேன். அதனால சரி அவங்க பேசுற நம்பர் என்கிட்ட இருக்கு. ஓகே. இல்லை, அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா நம்மக்கிட்ட. அதனால் நீங்கள் வந்து வேற ஒருத்தர் யாராவது அதான் யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டோ அவருடைய இதில் கூட மொபைலில் போட்டு அவங்களுக்கு நீங்களே கால் பண்ணி அவங்க வந்து பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே நீங்களே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா பணம் வந்து அதுக்கடுத்து நான் சொன்ன பிறகு அவங்க திரும்ப கால் பண்ணவே இல்லை என்கிட்ட. அதோட எனக்கு மெசேஜ் மட்டும் தான் வருது தவிர இது யாருமே ஃபோன் பண்ணல. ஒருத்தர் நான் போலீஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டு அது வந்து ஒவ்வொரு பக்கெட்டுன்னு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு மாதம் மிஸ் ஆகிடுச்சு நம்ம கட்ட வேண்டியது அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட்டு பக்கெட், செகண்ட் பக்கெட், தேர்ட் பக்கெட்னு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பக்கெட்டுன்னு சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கலெக்ஷன் டீம் கிட்ட போவோம். அதில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரை மாற்றி அம்மா அப்பான்னு ஈட்டு போட்டு பேசலாமா சார்? அதுதான். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அவங்க மேலே புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர்ன்றதுனால கன்சியூமர் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் அவங்க மேலே அந்த எவிடன்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து காம்பன்சேஷனே வாங்க முடியும். இப்போ ரீசெண்டாக கூட இங்கே சென்னையிலேயே அந்த இன்க்ரீட் ஃபினான்ஸ்னு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி மேலே அந்த வாடிக்கையாளர் வந்து இது மாதிரி ஆபாசமாக பேசுனாங்கன்னு சொல்லி அதை காமிச்சு அதை வந்து அவங்க கன்சியூமர் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செஞ்சு அதுக்கு வந்து 5 லட்ச ரூபா நஷ்ட ஈடே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அவங்க மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைனா கன்சியூமர் கோர்ட்லேயும் வழக்கு தாக்கல் பண்ணலாம்.
அதுக்குண்டான எவிடன்ஸை ரெடி பண்ணி இமீடியட்டாக நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? ராமநாதன் தேவக்கோட்டை. ஓகே சார், சொல்லுங்கள் சார். சார் அது ஒரு 6 years பேக் நாங்கள் அப்புறம் திண்டுக்கல்ல தான் இருந்தேன். ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்காக திண்டுக்கல்ல இருந்தோம். ஓகே. திண்டுக்கல்ல இருக்கும்போது நான் தேவக்கோட்டைக்கு வரதுக்கா ஏர்லி மார்னிங் திண்டுக்கல் பஸ்ஸில் ஏறும்போது என்னுடைய பேக்கில் இருந்த ஜுவல்ஸு கேஷு நியர் அபவுட் 4.5 lakhs தெஃப்ட். ஏர்லி மார்னிங் 5 to 6. இமீடியட்டாக நாங்கள் நார்த் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் வாங்கிட்டோம். ஓகே. மறுபடியும் கலெக்டரேட்ல போய் மண்டே அன்னைக்கு போய் மீட்டிங் 1 year கழிச்சு அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தோம். ஸோ இது வரைக்கும் 6 வருஷத்துக்கு எந்த ரெமெடியும் எனக்கு கிடைக்கல. ஓகே. நான் என்ன பண்ணணும்? ஓகே சார், இதை எப்படி ஸ்பீட் பண்ணலாங்கிறத நம்ம எடுத்து சொல்லுவாங்க சார் தீபன் சார். சார், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பிலாம் உங்கள் கையில் இருக்கா? இருக்கு, என் கையில் இருக்கு. சரி, ஓகே, ரைட் சார். இப்போ நீங்கள் தேவக்கோட்டை எந்த ஊரில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க? ஆக்சுவலாக திண்டுக்கல்ல தான் நான் அப்போ திண்டுக்கல். சரி, ஓகே. இல்லை, எஃப்ஐஆர் எந்த ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க? திண்டுக்கல் நியர் போலீஸ் ஸ்டேஷன். திண்டுக்கல்ல. சரி, ரைட்டு. திண்டுக்கல்னா உங்களுக்கு வந்து மதுரை ஜூரிஸ்டிக்ஷனு. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு 528 BNSSல வந்து நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். ஒரு சார்ஜ் ஷீட் சீக்கிரம் ஃபைல் பண்ண சொல்லி உங்கள் கேஸில். சரிங்களா? 6 years ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கறிஞரை வச்சு இந்த மாதிரி வந்து எஃப்ஐஆர் இத்தனை நாள் பெண்டிங்காக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பீடாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள். சரிங்களா சார்? நம்ம கூட காலேஜ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். தீபன் சார், இப்போ வந்துட்டு நம்ம இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வழக்கமாக வர ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, என்னை பற்றி வல்கராக பேசுகிறாங்க, திடீர்னு வீட்டுக்கு முன்னாடி வந்து சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன இமீடியட்டாக ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் பயப்படாமல் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு இடம் வந்து ரொம்ப நமக்கு வல்னரபிளாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம வல்னரபிளாக இருக்கும்போது ரொம்ப நமக்கு ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனு, ரொம்ப திட்டுறாங்க, அடிக்கிறதுக்கெலாம் ஆளுங்களை கூட்டு வந்து மிரட்டி அது மாதிரிலாம் இருக்கிற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்போது உடனடியாக வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிட்டோம். ஓகே. சரிங்களா? என்ன தான் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அது ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் தான். அது அப்யூசிவ் ஆஃப் வேர்ட்ஸு, வல்கராக பேசுகிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிமினல் அஃபென்ஸை வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணிடும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு கிரிமினல் இன்டிமிடேஷனும் வந்துடும் மிரட்டலில். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பழைய சிஆர்பிஸ்லேருந்து ஐபிசிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ் இருக்கு இல்லையா, அதில் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விமனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காகவே கிரிமினல் இன்டிமிடேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அதனால் வந்து இன்னும் வந்து எஃபெக்டிவாக வந்து உங்களுக்கு லாஸ் அப்கிரேட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கிரிமினல் இன்டிமிடேஷன் அதுவும் ஒரு விமனுக்கும் வரும்போது அவங்க வந்து ரொம்ப பனிஷபிள் அஃபென்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் இது கிரிமினல் கேஸ் இமீடியட்டாக அவங்க கொடுக்கலாம். ஸோ உடனடியாக காவல்துறையை வந்து காண்டாக்ட் பண்ணி த்ரூ 100 அடிச்சோ இல்லை வந்து நேரடியாக போய் அந்த ஃபினான்ஷியர் மேலே புகார்தாரரை வச்சு அந்த புகார் போய் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துடணும். அவங்க தேவைப்பட்ட ஒரு அட்வொகேட்டோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஓகே சார், டன் சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ மேம், சொல்லுங்கள் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து மேம் கால் பண்ணுறீங்க? நாங்கள் மேற்பாளையத்தில் இருந்தோங்க. என் பேர் சிந்தாமணி. ஓகே மேம், சொல்லுங்கள் மேம். நம்ம ஒரு ஃபைனான்ஸில் லோன் வாங்கிட்டாங்க. ஓகே. அது வந்துங்க இந்த 3 வருஷமா கட்டியாச்சுங்க. இதுக்கு மேலே இன்னும் கட்ட சொல்லி டார்ச்சல் பண்ணுறாங்க. ஃபுல் லோன் அமௌண்ட் அடைச்சாச்சாமா? லோன் அமௌண்ட்டு 6 லட்சம் ரூபாங்க. எவ்வளோ கட்டி இருக்குது, எவ்வளோ இன்னும் அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் சொல்றது இல்லைங்க. அதுக்கு இப்போ மாசம் மாசம் கட்டுறதுக்கான ரிசிப்ட் எல்லாம் எதுவும் தரது இல்லைங்க. ஒரு செல்லுக்கு மெசேஜ் வர்றது இல்லைங்க. எதுவுமே தெரியலைங்க மேடம். எப்படி போகுது என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. ஓகே ஓகே. ஏமாத்துறாங்களான்னு பயமா இருக்குதுங்க. பத்திரம் பட்டா எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன விட, எப்படி இதுல இருந்து நம்ம மீது வருவோம், அந்த இருக்கிற ஒரு வீட்டு இழந்துருமா அப்படின்னு ஒரு பயமா இருக்குதுங்க. புரியுதுமா புரியுதுமா புரியுதுமா. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா யோகேஸ்வரன் சார். அம்மா நீங்கள் எந்த வருஷம் எவ்வளோ லோன் வாங்கியிருந்தீங்க? நாங்கள் 6 லட்சம் ரூபா வாங்கியிருந்தேங்க சார். 6 லட்ச ரூபா எப்போ வாங்கியிருந்தீங்க? 2023 சார். 2023 வாங்கியிருந்தீங்க. ஆமாங்க. அப்போ வேறு ஏதாவது கடன் பத்திரம் செக்கு அந்த மாதிரி எதனா எழுதி கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்களா?
ஆமாங்க சார், செக் வாங்கி கொடுத்தோங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு பத்திரம் பண்ணிட்டாங்க. உங்களை கூப்பிட்டு போய் இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பத்திரம் பண்ணி வாங்கினாங்களா? ஆமாங்க சார், அடமான பத்திரம் மாதிரி எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. அடமான பத்திரமா உங்களுடைய சொத்தை எழுதி வாங்கியிருக்காங்க? ஆமாங்க சார். சரி சரி, அது ஈசி போட்டு பார்த்தீங்களா? அது ஈசியில் வருதுங்களா? ஈஸிலலாம் வருதுங்க சார். சரி, இப்போ அது வந்து தனியார் நிதி நிறுவனமா அது? ஆமாங்க சார். சரி, இப்போ நீங்கள் மற்ற அமௌண்ட்டு வந்து கொடுக்கறது வந்து கேஷாக கொடுக்குறீங்களா, இந்த பேங்க்கில் கட்டுறீங்களா? நாங்கள் கையில் தாங்க சார் கட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கு ரெசிப்ட் கொடுக்கறது இல்லையா? எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க சார். நீங்கள் அது கணக்கு போட்டு பாருங்க. நீங்கள் கூட்டிட்டு போயிடுறாங்க, பெயிண்ட்லலாம் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க சார். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியலைங்க சார். இப்போ வட்டி இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இன்னும் எவ்வளோ நாளைக்கு கட்ட சொல்லியிருக்காங்க? சார் எனக்கு அதாங்க சார், இதுல இருந்து நம்ம வெளியே வருவோமா, அந்த ஒரு இருக்கிற அந்த ஒரு வீட்டையும் விட்டுருவோமா அப்படின்னு ஒரு பயத்துல தாங்க சார். சரி சரி, நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்க நம்மளுக்கு வந்து படிக்க தெரியாதுங்க சார். எனக்கு நான் கை ரேக தான் வைப்பேங்க. ரொம்ப ஏமாத்துறாங்க சார். அது மீறி பேசினா ஆளாளு பேத்துக்கு வந்து மிரட்டுறாங்க, திட்டுறாங்க சார். இல்லை, யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து திட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட் கிடையாது, உரிமை கிடையாது. நம்மளை வந்து ஆபாசமாக பேசுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது. அந்த மாதிரி உங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, திட்டுறாங்கன்னும் போது நீங்கள் தாராளமாக வந்து உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்க மேலே. நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, லோன் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ கட்டியிருக்கீங்கன்னு கணக்கு போட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு அட்வொகேட்டை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுங்க. இது மாதிரி நான் இவ்வளோ லோன் வாங்கியிருக்கிறேன், இது வந்து அடமான பத்திரம் போட்டு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க, செக்கு கொடுத்துருந்தா எந்தெந்த பேங்க்கினுடைய அந்த செக் நம்பர்லாம் தெரிஞ்சதுன்னா அந்த செக் நம்பரு, இல்லைன்னா குறிப்பிட்ட எந்த பேங்க்கினுடைய செக்கு கொடுத்துருக்கீங்க, எத்தனை செக்கு, கடன் பத்திரம் கொடுத்துருக்கீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அவங்களுக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து, இது வந்து இவ்வளோ தூரம் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் இன்னும் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு வந்து கேட்டிருக்கீங்க, அதனால் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நான் கட்டியிருக்கிறேன், அந்த இனிமேல் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லி அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த லோன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்ற மாதிரி அவங்க வந்து பேங்க்கில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து லோன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுங்க, எவ்வளோ தூரம் பணம் கட்டியிருக்கிறேன், இன்னும் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு, அந்த அமௌண்ட்டு வாங்கின அமௌண்ட்டு, அதுக்கு உண்டான வட்டின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் வச்சு ஸ்டேட்மெண்ட்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற அட்வொகேட்டை வச்சு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு நோட்டீஸாக ஒன்று கொடுங்க. அப்போ தான் வந்து இந்த தேதியில் நம்ம வந்து எவ்வளோ நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு எவிடன்ஸாக அதை நம்ம வந்து பின்னாடி நம்ம பயன்படுத்த முடியும். அதனால் இமிடியேட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை வச்சு இமிடியேட்டாக அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு, சப்போஸ் உங்களை வந்து மிரட்டுறாங்கன்னும் போது பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் உடனே போய் புகார் கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தீபன் சார், இப்போ வந்துட்டு நம்ம மிரட்டுறாங்க அந்த டாபிக் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த இதுக்கு வந்து ஏதாச்சும் சட்டங்கள் இருக்கா சார், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு? அதாவது வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸாபிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. இது வந்து ப்ரைவேட் ஃபினான்சியர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு இன்ட்ரெஸ்ட் விதிக்கிறதுலையும் சரி, அவங்க நடைமுறையாக அந்த கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுலையும் இருக்குது. ஸோ இதில் அவங்க தவறாக நடக்கும்போது அந்த பர்டிகுலர் ஆக்ட் மூலியமாகவும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸு சொல்லியிருக்கிறாங்க. அது போக வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு சிட்டிசனாக இருக்கும்போது, ஒரு குடிமகனாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை செக்யூரிட்டி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்தியன் பீனல் கோட் தான் ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய வந்து பாரதிய நியாய சன்னிதா அதுதான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதுவும் அவங்க வந்து ஒரு விமனாக இருக்கும்போது when she is being criminally intimidated, அவங்கள வந்து மிரட்டக்கூடிய சமயத்தில் பணத்துக்காக அவங்கள போட்டு அவங்க நெருக்கடி ரொம்ப கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கிளியரான ஒரு கிரிமினல் கேஸு. அவங்க ஒன்றுமே இல்லை, இது அப்படியே போயிட்டு இந்த சிச்சுவேஷனை இந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேரடியாக போய் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அந்த நபர் யார் அப்படி நெருக்கடி கொடுத்தாங்களோ அவங்க மேலே போய் ஒரு புகார் கொடுங்க. ஓரலாகவே கொடுங்க, எழுதி தான் கொடுக்கணும். அட்வொகேட்டை வச்சு கூட்டிகிட்டு போனால் அட்வொகேட்டு காசு கொடுக்கணும், அதெல்லாம் கூட அவசியமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக போங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுங்க.
இன்ஸ்பெக்டர் கேட்கலையா, ஃபினான்சியருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் தெரியுமா, செல்வாக்கான ஆளா, ஸ்ட்ரைட்டாக போய் எஸ்பியை பாருங்கள். எஸ்பியை பார்த்து அதே கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. எஸ்பியும் செல்வாக்கா அந்த ஃபினான்சியர் டீல் பண்ணிக்கிறாரா, சரி ரைட் ஓகே, ஒன்றுமே இல்லை. நீங்கள் எழுத்துப்பூர்வமாக உங்களால் என்ன எழுத முடியும்னு பாருங்கள், இல்லை யாராவது வச்சு எழுதி 2 பேருக்குமே ஒரு தபாலில் ஒரு லெட்டரை போட்டுட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட், ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுங்கள். லீகல் எய்ட் சர்வீஸ் இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது. அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பணம் கொடுக்கல் வாங்கல, இப்படி என்ன செய்கிறாங்கன்னு அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கிரிமினல் கேஸு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே பதிவாகும். அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வழக்கறிஞர் வச்சு ஒரு அறிவிப்பு கொடுங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, மார்ட்கேஜை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து ஒரு நோட்டீஸ்லேயும் அமுச்சிட்டு, நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயுமே வந்து ஒரு தபால் அமுச்சிட்டு அந்த பர்டிகுலர் மார்ட்கேஜ் டீடை வந்து எந்தவித சேலும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, எந்தவித டாக்குமெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடைமனு ஒன்று போட்டு கோர்ட்டில் போய் அந்த மார்ட்கேஜ் டீடை வந்து கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வழக்கை தாக்கல் செய்யுங்க. லீகல் எய்ட் சர்வீஸோட ஹெல்ப் மூலியமாகவே நீங்கள் தாக்கல் செய்யுங்க. பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டீஸ் அவங்களுக்கு போகும். அப்போது இந்த செட் ஆஃப் அப்படின்ற அந்த கான்செப்ட் வரும். அப்போ இருக்கும்போது என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத வந்து அவங்க அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் பாக்கி இருந்துச்சுன்னா அவங்க என்ன கேல்குலேஷன் கொடுக்குறாங்க, அசர்டைன்டா அன்அசர்டைன்டான்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்து உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கலாம். ரெண்டு சைட்லேயுமே நீங்கள் வந்து வழக்க நீங்கள் தைரியமாக நீங்கள் செய்யலாம். நீங்கள் தனியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க, நீங்கள் போய் நேரடியாக அப்ரோச் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ மேம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? நான் பட்டுக்கோட்டை பக்கம் தாமரங்குடம் கிராமம். ஓகே சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்து இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. ஓகே சார். என் பையன் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக ஜாயின் போட்டாப்ல. ஓகே. அதோட அவன் வந்து கோயம்புத்தூர் போயிட்டாப்ல. ஓகே. அங்க ஒரு பேங்க்ல லோன் எடுத்திருக்காப்ல. ஓகே. லோன் எடுத்தது எனக்கு தெரியாது, எனக்கு கையெழுத்து நான் போடவும் இல்லை, என்னோட சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஓகே. அந்த லோன் எடுத்துட்டு கட்டாம அங்க இருந்து வேற பேங்க் கனரா பேங்க் மாறிட்டாப்ல பையன். ஓகே. இப்ப என்ன பண்ணாங்க, என் பேங்க்ல என் அக்கௌண்ட் இருந்த பணத்தை 5000 ரூபாய் எடுத்துட்டாங்க. ஓகே. அதுக்கு பிறகு இந்த மோடி பணத்துல எனக்கு நான் ஒரு விவசாயி 2000 வரலாமா, 3 இடம். புரியுது. அந்த பணத்தை எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுது சார், புரியுது சார். எனக்கு பேங்க் மேனேஜர் என்னோட பேசினாரு, அவர் ஹிந்தியில பேசினாரு. ஓகே. அப்ப நான் சொன்னேன், நானும் ஹிந்தியில சொன்னேன், அந்த மாதிரி என்னுடைய ஒப்பீனியன் இல்லாம நீ லோன் கொடுத்துருக்க, நான் கையெழுத்து போடல, ஒண்ணும் பண்ணல, திருப்பி நீ வந்து எனக்கு நோட்டீஸ் அனுப்புறதே அக்கௌண்ட இது பண்றதா வந்து சரியா இருக்காது, நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு பேசினேன். அதுக்கு பிறகு என்னோட பேசல, நோட்டீஸ் அனுப்பல. ஓகே. அதுக்கு என்ன செய்யலாம்? அது என்ன? ஆனா இன்னும் பணம் மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்களா சார்? ஆனா இன்னும் பணம் மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்களா? இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்க. போன மாதம் கூட பிடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே சார், இதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, நம்ம வழக்க எடுத்து சொல்லுவாங்க சார். யோகேஸ்வரன் சார். ஐயா, நீங்கள் இப்போ அந்த அவருக்கு எழுத்துப்பூர்வமாக நோட்டீஸ் அனுப்பிச்சிங்களா, லெட்டராக போட்டிங்களா? அதை இல்லை, அவங்க போட்டாங்க, எனக்கு நான் போடலை. அதுக்கு நீங்கள் ஒரு பதில் ஒன்று கொடுங்க. அந்த சம்மந்தப்பட்ட அந்த வங்கி மேலே நீங்கள் வந்து பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் இருக்குது, அந்த பேங்கிங் ஆம்புட்ஸ்மேனில் வந்து அந்த வங்கி மேலேயே நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி அவர் வந்து நீங்கள் அவர் அமிச்ச பிறகு அவர் பேசுனதுக்கப்புறம் அவர் திரும்ப எதுவும் வரல, அவர் எதுவும் ரிப்ளை கொடுக்கலன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அது வந்து உங்களுடைய சன்னு வந்து வாங்கியிருக்காரு, ஒரு அக்கௌண்ட் லோனு வாங்கியிருக்காருங்களா? சரி. ஆனால் அதுக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு சைனும் பண்ணி தரல, கேரண்டாரா? அதனால் இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சட்டப்படி வந்து பவர்ஸ் கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரி அதை லீன் பண்ணியிருக்காங்க, அதனால் சட்டத்துக்கு புறம்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேங்கிங் ஆம்புட்ஸ்மேனில் அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். அதில் அவங்க வந்து விசாரணை செய்வாங்க, செஞ்சு நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த ஏற்பட்ட இந்த மன உளைச்சலுக்காகவும் இந்த வங்கி மேலேயே நீங்கள் வந்து கன்சியூமர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் கூட வழக்கு தாக்கல் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஆதாரத்தை வச்சு இந்த மாதிரி ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு இது மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் வந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம்,
அதுக்காக அவங்க மேலே வந்து ஒரு காம்பன்சேஷன் நஷ்டஈடாக நீங்கள் வந்து கேட்டு கூட ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணலாம் பேங்க் மேலே. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ சார். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? என் பேரு மோகன் குமார். சார் நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு பேசுறீங்களா? இல்லையே. சரி சொல்லுங்க சார். கல்வி கடன் வாங்கியிருந்தோம், அது கட்டு கொஞ்சம் டைட்டா இருக்கு. சார் உங்க லைன் கொஞ்சம் ஒழுங்கா கேட்கல, லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு பேசுனீங்கன்னா லவுட் ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டு நீங்க ரிசீவர்ல பேசுங்க. எனக்கு லவுட் ஸ்பீக்கர் இருந்து ரிசீவர் இருந்து எல்லாம் ஒண்ணுமே தெரியலையே. சரி ஓகே சொல்லுங்க சார். அதாவது கல்வி கடன் வாங்கியிருந்தேன் மகனுக்கு. ஓகே. கட்டுறதுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஓகே. அது அவங்க ரத்துறாங்களா இல்லன்னா ஓய்ச்சி தருவாங்களா? ஓகே ஓகே சார். சார் ஆக்சுவலி வந்து அவங்க எஜுகேஷனல் லோன் வாங்கியிருக்காங்க சார், அது வந்து கட்ட முடியல இப்போ, அதனால இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கேட்குறாரு அவர். சரி, அதாவது எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து அவங்க முடிச்சிட்ட பிறகு தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பிஃபோர் தட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் நாம் வந்து அந்த எஜுகேஷன் லோன் பீரியட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணோடனே நாம் அதுக்கு ஒரு ரீபேமெண்ட்டுக்கு ஒரு ஜாபுக்கு நம்ம உடனே போயிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த ப்ராப்ளமும் வராது. பட் மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாருமே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்பா அம்மானால் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஒரு சில லோன் வந்து என்பி ஆகிடும். அப்போது வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இல்லை எனக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, பையன் வேலை கிடைக்கல, இப்படின்ற ஒரு தருணத்தில் வந்து அவங்க போய் ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஃபினிஷ் பண்ணலாம். மேனேஜர்கிட்ட ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுக்கலாம். இல்லைனா அவங்களே கோட் போட்டு ஒரு சூட்டை போடுவாங்க. சூட்டில் அந்த டைமில் போய் அதை கண்டெஸ்ட் பண்ணி அதை நம்ம சேலஞ்ச் பண்ணி நம்ம அங்கேயும் வச்சு கட்டியும் முடிக்கலாம், இல்லை அங்கே வச்சு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டும் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நம்ம இங்க மதுரையிலேருந்து பேசுகிறோம்மா, சச்சிமங்கலம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல பணம் போட்டிருந்தேன். ஓகே. ஒரு 4-5 வருஷமா போட்டு எடுக்கும், போக்குவரத்து நம்ம போடல எடுக்கல. ஓகே. அது இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபா போட்டோம். அதுக்கு பிறகு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 1.5 லட்சம் ரூபா போட்டிருந்தோம். ஓகே. அதுல வந்து ஒரே தேதியை போட்டு ஒரே டேட்டு போட்டு 236 ரூபா 236 ரூபா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து கழிச்சுக்கிட்டே வந்து ஒரு 12,000 நம்ம ரூபா காணாம போச்சு. ஓகே ஓகே. அது என்னன்னு கேட்கணும். ஓகே சார், அது என்னன்னு சொல்ல முழக்கன்னு எடுத்து சொல்லுவாங்க சார். யோகேஸ்வரன் சார். ஐயா, நீங்கள் வங்கியில் போயிட்டு டைரெக்டாக கேட்டிங்களா எதுக்காக இந்த 236 ரூபா கழிச்சிக்கிட்டே வந்திருக்கீங்க அப்படின்னு? அது கேட்டேன். ஏற்கனவே லோன் வாங்கி கட்டினதுல ஒரு 170 ரூபா நீங்க தர வேண்டி இருக்கு. சரி. அதுக்கு வட்டி போட்டு தான் இப்ப நாங்க எடுத்திருக்கோம். அது இவ்வளவு நாளா நமக்கு தெரியல, நம்ம மெசேஜ் வந்ததுன்னு தெரியல, நம்ம செல்லுக்கு. சரி, அப்ப கூட 170 ரூபாய்க்கு எப்படி அவங்க 12,000 ரூபாய் எடுக்க முடியும்? அதான் ஒண்ணும் தெரியல சார். ஆனா ஒரே தேதியை போட்டு 236 வரிசையா ஒரே தேதியை போட்டு. இல்ல, ஒவ்வொரு மாசமா எடுத்திருக்காங்களா மொத்தமா ஒரே நாள்லயா? அது மொத்தமா ஒரே ஜிப்பா இருக்கல. சரி. ஒரே தேதியை போட்டு வரிசையா எழுதிக்கிட்டே வந்து நீங்க அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கூட வச்சு பிடிச்சிக்கிட்டாங்க. சரி சரி, சம்மந்தப்பட்ட அந்த பேங்க் மேனேஜரை வந்து அட்ரஸ் பண்ணி அவருடைய முகவரி போட்டு எழுத்துப்பூர்வமாக அவருக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று லெட்டர் ஒன்று கொடுங்க. கூட இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் அட்டாச்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த தேதியில் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பிடிச்சிருக்கீங்க, மொத்தமாக இவ்வளோ அமௌண்ட் வந்து பிடிச்சிருக்காங்க, இது என்ன காரணத்துக்காக இந்த அமௌண்ட் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து அதை விசாரணை பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் திரும்ப நீங்கள் வர வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு பேங்க் மேனேஜருக்கு வந்து ஒரு எழுத்துப்பூர்வமான கடிதத்தை வந்து கொடுத்து ஒரு ரெசிப்ட் போட்டு கேளுங்க.
இல்லை அதை வந்து போஸ்டரில் அனுப்பி வைங்க உங்களுக்கு. ஒருத்தர் தெரிஞ்சவர் அப்படிதான் சொன்னார். ஒரு பேப்பரு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு, பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுங்க. சரி, கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எப்படின்னு பார்த்து சொல்லுவாரு. ஆமாம், இல்லை இதை வந்து விலாவரியாக நீங்கள் வந்து ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ்ஸு, பேங்க் மேனேஜருடைய அட்ரஸ்ஸு, நடந்த சம்பவம், இந்த தேதி, அதுக்கு உண்டான ஆதாரமாக அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஜெராக்ஸ் எல்லாத்தையும் கூட வச்சு எழுதி அதை வந்து நீங்கள் ஒரு ரெசிப்ட் சீல் போட்டு வாங்கணும். இந்த தேதியில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி. இல்லைன்னா அதை வந்து போஸ்டலில் அனுப்பிடுங்க. அப்போ போஸ்டலில் அக்னாலஜ்மெண்ட் கார்டு கூட வச்சு அனுப்பிச்சிங்கன்னா அதை அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு உங்களுக்கு திரும்ப வந்துடும். அப்போது ஒரு எவிடன்ஸ் இருக்கும். அப்போ அவங்க வந்து அதுக்கு உண்டான ப்ராப்பரான ஒரு ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அது பின்னாடி நீங்கள் அதை வந்து பிரச்சனையாக கொண்டு போகலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தீபன் சார், ஆக்சுவலி இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த கன்ஃபியூஷனோட வந்து போக மாட்டாங்க. ஸோ அதை எப்படி கொடுக்குறதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்து சொல்லிடுங்களேன் சார். அதாவது ஒரு புகார் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒரு காவல் நிலையத்தில் போய் நம்ம கொடுக்கும்போதோ சரி, இல்லை வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்ற 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அது போலீஸ் கம்ப்ளைண்ட், இது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். போலீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லும்போது நம்ம காவல் நிலையத்துக்கு நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஆஃபீஸர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த நபர் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்போது ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அவங்க அதை உடனே அதை என்னன்றதை கேட்டு உங்களுக்கு அந்த நபரை வந்து கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்துடணும். ஸோ அந்த இதை வந்து நார்மலாக வந்து ஒரு பேப்பரில் எழுதி அவங்களுக்கு எழுத தெரிஞ்சிருந்தால் அவங்க எழுதி கொடுத்துடலாம். படிக்காதவங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ஓரலாக சொன்னால் கூட ரெடியூஸ்டு டு ரைட்டிங் அதை அவங்க எழுதிடுவாங்க. அந்த புகாரை எழுதி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கொடுப்பாங்க. அதே இது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சப்போஸ் நம்ம டேரெக்டாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் போய் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம். அப்போ மேஜிஸ்ட்ரேட் அதை காக்னிசன்ஸ் எடுத்து அவர் சமன்ஸ் அமைச்சு என்ன ஏதுன்றதை கேட்பாங்க. ஸோ 2 வகையிலையுமே வந்து புகார் கொடுக்கலாம் நாம. ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்கள் கால் பண்ண ஒவ்வொரு நேர்களுக்கும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ யோகேஸ்வரன் சார் அண்ட் தேங்க்யூ தீபன் ராஜ்கிருஷ்ணா சார். நம்ம வந்து இன்னைக்கு கால் பண்ணி ரீச் பண்ண முடியாத நேர்களுக்காக கொண்டு வந்த சேவை தான் ஹெலோ எஸ்ஓவி. நீங்கள் வந்து 9944010692 என்ற எண்ணுக்கு வந்துட்டு ஹெலோ எஸ்ஓவின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம குழுவினர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அமைச்சிடுவாங்க. அதில் உங்கள் கேள்வியை கேட்கலாம். நம்ம குழுவினர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். Until then, this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.